மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதம் 1989 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின் நகரத்தில் செய்திகளை கொடுத்தாங்க. மரியாயின் மாசற்ற இதய சிற்றாலயத்தில் அந்த செய்திகளை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த செய்திகளில் மாதா நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். கேட்குற எல்லாருக்குமே அந்த செய்தி பொருந்தும். அதனால் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேளுங்க. இது உலகத்துக்கு பொதுவாக கொடுக்க செய்தி அல்ல. ஒவ்வொருத்தரும் இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்களுக்கு இன்னும் சொல்கிற மாதிரி இருக்கும் மாதா. அதனால் இந்த செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு மாதா சொல்கிற மாதிரி இதை செய்வோம். மாதா விரும்புகிறாங்க என்னென்னா, அந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜபத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா என்னுடைய செய்தியை கேளுங்கன்றாங்க மாதா. அதனால் அந்த சின்ன ஜபம் சொல்கின்ற பகுதி வரும். அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்தமாக ஒரு சின்ன ஜபத்தை சொல்லி இந்த செய்தி எனக்கு புரிய வைங்க மாதாவே அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மாதாட்ட அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே நீங்கள் போங்க. வாங்க மாதாவுடைய செய்திக்குள்ளே போவோம். மரியாயே வாழ்க. இறைவன் உனக்கு வழங்கும் கொடைகளை சாத்தான் பறித்து செல்ல விட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு இறைவன் வழங்கும் சிறப்பான அருளை பெற்றுக்கொள்ள நீ மிகுந்த எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீ எனக்கு பதில் அளிக்கும் போதுதான் நான் உனக்கு உதவ முடியும். மாறாக எனது அன்பை பற்றி நீ மிக குறைந்ததாகவே நினைப்பாய் என்றால் நீ கடவுளின் கொடைகளுக்கு உன் ஆன்மாவின் கதவை மூடிவிடுகிறாய். உன் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் புதுப்பிக்க இறைவன் உன்னை அழைக்கிறார். அவருக்காக நீ தீர்மானமெடு. அதனால் என்னை நீ மகிழ்விப்பாய். இந்த நாட்களில் இறைவன் உனக்கு வழங்கும் கொடைகளை சாத்தான் பறித்து செல்ல விட்டு விடாதே. நீ எனது அமலோற்பவ ஆடையை எப்போதும் பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்று ஜெபி. என் சிறிய குழந்தையே, ஆழமான ஒரு ஜெப வாழ்வுக்கு நான் உன்னை அழைக்கிறேன். அதற்கு பதில் கொடு. எனது கொடையை அன்புடன் பெற்றுக்கொள். அன்பாளர்களே, மாதா 1989 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரத்தில் இருக்கின்ற மரியாயின் மாசற்ற இதய சிற்றாலயத்தில் பேசியதைத்தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. மாதா ஒரு 5 முக்கியமான செய்திகளை நமக்கு தராங்க. இந்த ஒவ்வொரு செய்தியுமே வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். அதனால் கவனமாக இதை நம்ம விளக்கத்தை கேட்கலாம். இது மாதா யாருக்கோ சொன்ன செய்தி இல்லை. இந்த செய்தி பார்த்திங்கன்னா உலகத்தில் மாதாக்கிட்ட வர்ற எல்லாருக்குமான செய்தியாக இது இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுக்கான செய்தி இது. முதல் செய்தி, என் குழந்தையே, இந்த நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு இறைவன் வழங்கும் சிறப்பான அருளை பெற்றுக்கொள்ள நீ மிகுந்த எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இதுதான் மாதா சொல்கிறாங்க. எடுத்தவொடனே என் குழந்தையன்றாங்க. மாதா நம்மளை எல்லாத்தையும் அரவணைச்சு காப்பாற்றுகின்ற குழந்தையாக ஃபீல் பண்ணி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இறைவன் வழங்கும் சிறப்பான அருளை பெற்றுக்கொள்ள நீ மிகுந்த எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுன்றாங்க மாதா. இரண்டாவது செய்தி, நீ எனக்கு பதிலளிக்கும் போது தான் நான் உனக்கு உதவ முடியும். மாறாக எனது அன்பை பற்றி நீ மிக குறைவாகவே நினைப்பாய் என்றால் நீ கடவுளின் கொடைகளுக்கு உன் ஆன்மாவின் கதவை மூடிவிடுகிறாய். மாதா சொல்கிறாங்க பாருங்கள், நீ எனக்கு பதிலளிக்கும் போது தான்
நான் உனக்கு உதவ முடியுன்றாங்க. அப்போ நானே பேசிகிட்டு இருக்கிறேன், நீ பேச மாட்டேங்கிறேன்றது மாதாவுடைய வருத்தம். நீ என்கிட்ட பதிலளின்றாங்க மாதா. எதற்கு பதிலளிக்க வேண்டும் பின்னால் சொல்லுவாங்க. அதை எனது அன்பை பற்றி நீ மிக குறைவாகவே நினைப்பாய் என்றால் நீ கடவுளின் கொடைகளுக்கு உன் ஆன்மாவின் கதவை மூடி விடுகிறாய். நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதாவை, மாதாவுடைய அருள், மாதாவுடைய அன்பு, இரக்கம், நம்மை தேடி வருகின்ற அந்த மாதாவுடைய அக்கறை, இதெல்லாத்தையும் நாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். அல்லது அப்படியே விட்டுறோம், புறக்கணித்து விட்டுறோம், ஏதோ அப்படியே சாதாரணமாக விட்டுறோம். அப்போ கடவுளுடைய கொடைக்கு நாம் நம்முடைய ஆன்மாவை மூடி விடுகிறோம், ஆன்ம கதவுகளை மூடுறோன்றாங்க மாதா. இந்த மாதிரிலாம் இருந்தால் அடுத்ததான் 3வது, உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்க இறைவன் உன்னை அழைக்கிறார். அவருக்காக நீ தீர்மானமெடு. மாதா நமக்கு சொல்கிற வார்த்தை, உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்க இறைவன் உன்னை அழைக்கிறார். அவருக்காக நீ தீர்மானமெடு, அதனால் நீ என்னை மகிழ்விப்பான்றாங்க. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மாதா மூலம் வாங்கிக்கொள்ள நாம் தீர்மானம் எடுக்கணும். மாதாவை நாம் நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைய பெற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான செயலை தான். மாதாவை நோக்கி தான் நம்ம போகணும். நேரடியாக கடவுள்கிட்ட போகவே முடியாது. ஏனென்றால் அந்த கடவுளே மாதா மூலமாக தான் நமக்கு வந்தார். அப்போ நாமும் மாதா மூலமாக தான் அவர்கிட்ட போக முடியும். அடுத்தது 4வது செய்தி, இந்த நாட்களில் இறைவன் உனக்கு வழங்கும் கொடைகளை சாத்தான் பறித்து செல்ல விட்டு விடாதே. எவ்வளோ அக்கறையாக சொல்கிறாங்க பாருங்கள். முக்கியமான செய்தி தான். இந்த நாட்களில் இறைவன் உனக்கு வழங்கும் கொடைகளை சாத்தான் பறித்து செல்ல விட்டு விடாதே. சாத்தான் எந்நேரமும் தயாராக இருக்குது. கடவுளுடைய அருளை, மாதாவுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிப்பதற்கு, வீணாக்குவதற்கு சாத்தான் மிக மிக தயாராக இருக்குதுன்றாங்க மாதா. அதை விட்டுறாத, நீ அந்த மாதிரி அதுக்கு இடம் கொடுக்காதன்றாங்க. கடைசி செய்தி, நீ எனது அமலா உற்பவ ஆடையை எப்போதும் பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்று ஜெபி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். மாதாவுடைய அமலோற்பவ ஆடையை பற்றி பிடித்திருக்க வேண்டும்ன்றாங்க மாதா. அப்போ நாமெல்லாம் அந்த தாயுடைய அடைக்கல போர்வைக்குள்ளே இருக்கணுன்ட்டு மாதா விரும்புகிறாங்க. அதுதான் அமலா உற்பவ ஆடைன்றாங்க. மாதா கிட்ட போனாலே அவ்வளோதான். மாதாவுடைய அந்த அமல ஒரு பாதுகாப்புக்குள்ளே நம்ம போயிடுவோம். அது எப்படி கோழி தன்னுடைய சிறகுகளுக்குள்ளே, இறகுகளுக்குள்ளே அப்படியே குஞ்சுகளை வச்சுக்குதோ, அதே போல் மாதா நம்மளை வைக்கிறாங்க அவங்களுடைய அடைக்கல போர்வையில். அதை தான் அவங்க அமலோற்பவ ஆடைன்றாங்க. அந்த ஆடை மிக தூய்மையானது. எப்படி மாதா பரிசுத்தமானவர்கள், அதே போல் பரிசுத்தமான ஆடையாக அது இருக்குது. அந்த ஆடையை பிடிச்சிக்கிட்டோம்னா, நம் ஞான ஸ்நானத்தில் நம்ம மேலே எப்படி வெள்ளை துணியை போட்டு நம்மளை ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு திருச்சபை கற்பித்து கொடுக்குதோ, அதே தான் மாதா தாங்கிட்ட வர்றப்பையும் செய்கிறாங்க. என்னுடைய அமலோற்பவ ஆடையை பற்றி கொள்ளுன்றாங்க. அப்போ ஞான ஸ்நானத்தின் மூலம் நாம் நம்மீது போர்த்தப்பட்ட அந்த வெள்ளை தூய்மையான துணியே அதே போல் மாதாவின் பரிசுத்தமும் இருக்குது. வா, என்னுடைய அடைக்கல அமலோற்பவ ஆடைக்குள்ளே நீ வந்து புகுந்து கொள்ளுன்றாங்க மாதா. ஆழமான ஒரு என் சிறிய குழந்தையே, ஆழமான ஒரு ஜப வாழ்வுக்கு நான் உன்னை அழைக்கிறேன். அதற்கு பதில் கொடு. எனது கொடையை அன்புடன் பெற்றுக்கொள் அப்படின்றாங்க. அப்போ ஆழமான ஜப வாழ்வுக்குன்னா என்னென்னா, மாதா சொல்கிற செய்தி எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரே ஒரு செய்தி என்னென்னா, ஜபமாலை ஜபிங்கன்னு தான். அப்போ ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது மாதாவினுடைய ஜப வாழ்வுக்கு நாம் உகந்தவர்களாயிரும். அதற்கு பதில் கொடுன்னா அதுதான், நீ ஜபமாலை வேண்டுன்றாங்க மாதா. சரிம்மா, நான் வேண்டுறேன், ஜபமாலை ஜபிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பதில் சொல்லி ஜபமாலையை தினமும் ஜபிக்க வேண்டும். இதுதான் மாதாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக மாதாவினுடைய இந்த அமலோற்பவ ஆடை, அதை நாம் இறுக பற்றி கொண்டு தேவதாய் மூலம் நாம் மோட்சத்திற்கு செல்வோம். தேவதாய் அதை விரும்புகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த மாதாவினுடைய ஆறுதலான, அக்கறையான, அன்பான செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு தெரிந்தவர் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பரப்புங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.